வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே ஹிரோஷிமா நாகசாகி மனிதம் கருகிய நாள். 1945 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் உலகப் போர் முடிவடையப் போகின்றது. ஆனால் அமெரிக்கா ஒரு முடிவை எடுத்திருந்தது. அது மனித வரலாற்றின் மிகப்பெரிய துயரத்தை உருவாக்கியது. ஆகஸ்ட் 6, 1945 காலை மணி 8:15. ஜப்பானின் ஹிரோஷிமா நகரம் அமைதியாக இருந்தது. பள்ளிகள் திறந்திருந்தன. குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் வானில் ஒரு விமானம் தோன்றியது. எனோலா காய். அது ஒரு லிட்டில் பாய் எனும் பெயருடைய அணுகுண்டை ஏந்திக் கொண்டு வந்தது. அந்த குண்டு விழுந்தது. மின்னல் போல ஒரு ஒளி, மின் அணுவை துளைத்துச் செல்லும் ஒரு வெடிப்பு. ஒரே கணத்தில் 80,000 பேர் உயிர் இழந்தனர். வெடிப்பு அலை 4 கிலோமீட்டர் சுற்றளவில் அனைத்தையும் அழித்தது. மனிதர்கள், கட்டிடங்கள், மரங்கள் அனைத்தும் சாம்பலாகி போனது. உயிர் பிழைத்தவர்கள் உடல் முழுவதும் தீக்காயம். சிலர் தண்ணீர் தேடி நதிக்குள் விழுந்து இறந்தனர். அந்த நாளில் சூரியன் மறைந்தது போல ஆகாசம் கரிந்தது. மழை பெய்தது. அது கரிமழை, பிளாக் ரெயின், ரேடியோ ஆக்டிவிட்டி கொண்ட மழை. ஆனால் ஜப்பான் இன்னும் சரணடையவில்லை. 3 நாட்களுக்கு பின்னர் ஆகஸ்ட் 9 அமெரிக்கா மீண்டும் ஒரு குண்டை வீசியது. 2ஆம் குண்டு நாகசாகி நகரத்தின் மீது. அது ஃபேட்மேன் எனும் பெயருடைய புளுட்டோனியம் குண்டு. அதில் 40,000 பேர் உடனே உயிரிழந்தனர். இன்னும் பல ரேடியேஷன் கதிர்வீச்சு நோயால் அடுத்த சில வருடங்களில் இறந்து போயினர். அந்த 2 வெடிப்புகளும் உலகத்தின் மனசாட்சியை உலுக்கின. மரணம் எங்கு நோக்கினும் மரணம், மரணம். குழந்தைகள், பெண்கள், முதியோர் யாரும் தப்பவில்லை. உயிர் பிழைத்தவர்கள் ஹிபாகுசா என அழைக்கப்பட்டனர். அதாவது அணு வெடிப்பில் உயிர் பிழைத்தவர்கள். அவர்களின் உடல் காயங்கள் எப்போதும் ஆறவில்லை. மனக்காயங்கள் ஒருபோதும் மறையவில்லை. அமெரிக்கா இதனை போரை விரைந்து முடிக்க எடுத்த அவசியமான முடிவு என்று கூறியது. ஆனால் உலகம் அதை மனித தன்மையின் அழிவு நாள் என்று நினைத்தது. அந்த 2 குண்டுகள் 2ஆம் உலகப் போரை கிட்டத்தட்ட முடிவுக்கு கொண்டு வந்தன. ஆகஸ்ட் 15, 1945 ஜப்பான் சரணடைந்தது. ஆனால் அந்த வெற்றி மனித இழப்புகளின் மீது கட்டப்பட்ட ஒரு கருப்பு வெற்றி. ஹிரோஷிமா இன்று அமைதியின் நகரமாக மாறியுள்ளது. அங்கே அமைதிக்காக ஒரு நினைவு சின்னமும் உள்ளது. அது நமக்கு நினைவூட்டுகின்றது, அணு ஆயுதம் மனிதனை பாதுகாக்காது, அழிக்க மட்டுமே பயன்படும். நன்று நண்பர்களே, 2ஆம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை தேனோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.